ஹாய் கைஸ், வெல்கம் டு இட்ஸ் மீ அண்ட் கிரியேட்டிவ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பிக்சருக்கா எப்படி எடுத்தா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வாங்க கைஸ், எப்படி பிக்சருக்கா எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓபன் பண்ணா ஒரு ரூல் பேப்பர். இதெல்லாம் நான் என் வீடியோ தான் பாக்குறீங்களா, கீச்சு போட்டுருங்க. இதோ இது டைல்ஸ், இதெல்லாம் டைல்ஸ்னுவாங்க. இது மொத்தமா 9 டைல்ஸ் இருக்கும். பாருங்க, மொத்தமா 9 டைல்ஸ் இருக்கும். ஓரமா அப்படி வச்சுருங்க. அப்புறமா இதோ இது டைமரு. இதை போக போக உங்களுக்கு தெரியும் இது எதுக்காக இந்த டைமர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இதோ இந்த கலர் டைஸ், அப்புறம் ஒரு நம்பர் டைஸ். ஓகே, இதோ இது ஒரு இதுல ப்ளூ கலர் கார்டு, இது ப்ளூ கலர் கார்டு, ரெட் கலர் கார்டு, அப்புறம் கிரீன் கலர் கார்டு டெக்கு. இந்த 3 டெக்கும் சேர்த்து 103 கார்டு இருக்கும். ஒன்னுத்துல இல்ல, 3த்தையும் சேர்த்தா 103 கார்டு வரும். ஓகே வாங்க கைஸ், எப்படி விளையாடுறதுன்னு பார்த்து. ஓகே வாங்க கைஸ், நம்ம எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துலாம். இங்க விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செட்டப் பார்த்துடலாம். இதை பாருங்க, இந்த மாதிரி மொத்தமா இந்த டைல்ஸ் வந்து 3 டைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும் சொல்றேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி 3 முன்னாடி இருக்கணும். இதை பாருங்க, 1 2 3 1 2 3 1 2 3 இந்த மாதிரி 3 முன்னாடி இருக்கணுமா. அதுக்கப்புறம் கார்ட்ஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம், டெக்ஸ். அப்புறம் இந்த டைமர், அப்புறம் இந்த டைஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கலாம். ஓகே வாங்க கைஸ், கேம்குள்ள போகலாம். கேம்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வின் ஆகுறதுன்னு பார்த்துலாம். மொத்தமா வந்து இந்த டெக் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 டெக்ல மொத்தமா வந்து யாருக்கிட்ட வந்து 6 கார்டு இருக்கோ அவங்கதான் வந்து இந்த கேமோட வின்னர். விளையாடுறதுன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 டைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 டைஸ்ல இந்த கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா, இந்த டைஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உருட்டி விடணும். இதை பாருங்க, இப்போ இது என்ன யூஸ்னா, இப்போ இந்த ரெட் கலர் இருந்துச்சுன்னா சாரி கைஸ், ரெட் கலர் இருந்துச்சுன்னா இந்த ரெட் கலர் டெக் கார்டு இருக்கணும் ஃபர்ஸ்ட் கார்டு. இப்போ கிரீன் கலர் இருந்தா கிரீன் கலர் கார்டு இருக்கணும். இதுவே வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வந்ததுன்னா இந்த ப்ளூ கலர் கார்டு இருக்கணும். அதான் இந்த டைஸ் தான் வந்து தீர்மானிக்கும் நம்ம எந்த கார்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து போட்டோன்னு ப்ளூ கலர் கார்டு இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ரூல்ஸ் பார்க்கலாம். ப்ளூ கலர் கார்டு ரூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த குளிக்கணும். நான் குளிக்கிட்டேன் ஆல்ரெடி. இந்த இருக்கு பாத்தீங்களா, பிக்சர்ல என்ன போட்டிருக்கு, டிராகன் பிக்சர் போட்டிருக்கா. அப்பனா வந்து இந்த போர்ட்ல டிராகன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுவும் இந்த டைமர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைமர் இப்படி வச்சிருவோம். அது வந்து மொத்தமா இதுல வந்து மொத்தமா 6 பிளேயர் கிட்ட விளையாடலாம். இப்போ நான் 2 பிளேயர் விளையாடுறதுக்கு சொல்றேன். இப்போ 2 பிளேயர் விளையாடுறாங்கன்னா, இப்போ இந்த கார்டை வந்து ஒருத்தர் எடுத்துட்டாரு. ஓகேவா, ஒருத்தர் எடுத்துட்டாருன்னா அப்ப இங்க வச்சிடணும். இந்த கார்டை இங்க வச்சுட்டு இப்போ இதுல இருந்து டிராகன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இத பாருங்க, டைமர் வச்சுதான் 3 2 1 டைமர் வச்சோடனே நம்ம தேடணும். இதோ டிராகன் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பிக்சர் இருக்கான்னு சொன்னோம். பிக்சர் இருக்கான்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கார்டனை வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா, டிராகன் கரெக்டா அதை பாருங்க, அது ஒரே மாதிரி டிராகன் தானா. அப்பனா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கார்டு கிடைச்சிரும். மொத்தமா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜெயிச்சு 6 கார்டு, இந்த மாதிரி ஒரு இதுவும் ஜெயிச்சு 6 வாட்டி ஜெயிச்சு 6 கார்டு கையில வச்சிருக்கவங்க தான் வந்து இந்த கேமோட வின்னரே. ஓகேவா, மொத்தமா வந்து 6 கார்டு வச்சிருக்கிறவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஓகே, ப்ளூ கார்டோட ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும். ப்ளூ கார்டோட ரூல்ஸ் சிம்பிளா மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த கார்டு எடுத்தோம்னா இந்த பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, பிக்சர்ல இந்த டிராகன் பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிராகன் மட்டும் இல்ல, நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிக்சர்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த போர்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு பிக்சர் இருக்கான்னு சொல்லணும். யாருன்னா ஒருத்தர், இப்போ நான் சப்போஸ் நம்ம கண்டுபிடிக்க மட்டும் இல்ல, ஆப்போனன்ட் கூட கண்டுபிடிக்கலாம். அந்த ப்ளூ கார்டு மட்டும் தான் வந்து 2 பேரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் 2 கார்டு வந்து மிச்சம் இந்த ரெட்டும் ப்ளூ கிரீனும் வந்து ஒரே ஒருத்தர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே வாங்க கைஸ், நம்ம ரெட் கலர் கார்டு ரூல்ஸ் பார்க்கலாம். ரெட் கலர் கார்டு. இதுல என்னன்னா, இந்த பாருங்க, திங்ஸ் தட் ஆர் கோல்டு, அதாவது பொருள்லாம் எது வந்து ரொம்ப கோல்டா இருக்குமோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லுது இந்த மிஷின் கார்டு. ஓகேவா, ப்ளூ வந்து என்னன்னா பிக்சர் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா. ஓகே, இப்போ வந்து பிட்டிங் பண்ணும். பிட்டிங்னா ஏழை விடுவாங்க. ஏழை விட்டுன்னு தெரியல, 1 தரம் 2 தரம் அந்த மாதிரி. இப்போ 2 பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 2 பேர் இருக்காங்க. இப்போ யாரு வந்து அதிகமா பிட்டிங் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கார்டு போய் சேரும்னா, அதாவது அவங்கதான் இந்த டாஸ்க பண்ணணும். ஓகேவா, இப்போ பிட்டிங் வந்து இப்போ நான் 1 சொல்றேன், அவங்க 2 சொல்றாங்க. இப்போ நான் 3 சொல்றேன், அவங்க 4 சொல்றாங்க. இப்போ நான் வந்து லாக்குன்னு சொல்லிட்டேன்னா அவங்க அவ்வளவுதான், அவங்க 4 சொல்லணும். திங்ஸ் தட் ஆர் கோல்டு.
திங்ஸ் வந்து எது எது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கோ அதை வந்து அவங்க 4 கண்டுபிடிக்கணும். இந்த பிக்சர்ல எது இருக்கோ அவங்க 4 கண்டுபிடிக்கணும். யாருக்கு வந்து ஹையஸ்ட் பிட்டிங் வருதோ அவங்களுக்கு தான் இந்த கார்டு வந்து டாஸ்க். அவங்க தான் இந்த கார்டோட டாஸ்க பண்ணணும். அதான் இந்த ரெட் கலர் கார்டோட ரூல்ஸ். கிரீனோ சேம் அதே தான். வாங்க இப்போ கிரீனோட ரூல்ஸ் பார்க்கலாம். கிரீனோ வந்து அதே ரெட் மாதிரி தான், ஆனா இது பிட்டிங் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி மிஷின் அதை பாருங்க. நெக்டைஸ் ஆர் பவுடைஸ். நெக்டைஸ் ஆர் பவுடைஸ்னா டை, நம்ம ஸ்கூலுக்கு போறோம் டை அது. அப்புறம் அந்த பவு, அந்த பெரிய பெரிய பணக்காரங்களா போடுவாங்களா பவு, அந்த மாதிரி பவுடைஸ். இந்த டைஸ் இதோ இந்த நம்பர் டைஸ் இருக்கு பாத்தீங்களா, கிரீன் கலர் கார்டுக்கு மட்டும் தான் இந்த நம்பர் டைஸ். இப்ப நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, அதை பாருங்க. இப்ப நம்ம வந்து 5 போட்டிருக்கோம். அப்பனா 5 நெக்டைஸ் அப்படி இல்லைன்னா பவுடைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவும் சேம் ரெட் மாதிரி தான். ஆனா ரெட் வந்துன்னா 7 விட்டு இது பண்ணுவாங்க. கிரீன் வந்து என்னன்னா டைஸ் வந்து தீர்மானிக்கும். அதுல வந்து 7 விட்டு இது பண்ணுவாங்க. இது வந்து டைஸ் வந்து இது சொல்லும் எத்தனை நம்பர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் இந்த 3 கார்டு ரூல்ஸும் பார்த்தாச்சு. அப்புறம் இன்னொரு ரூல்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன் கார்டு இருக்கும். ஆக்ஷன் சிம்பிள்ஸ். Do the action symbol looking at the card. இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். இருங்க வெயிட் பண்றேன், காட்டுறேன். இதை பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு இதே காட்டுறேன். இதை பாருங்க, இந்த மாதிரி கார்டு இருந்ததுன்னா இப்ப நம்ம வந்து இந்த டாஸ்க் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2 டைல ஸ்விட்ச் பண்ணோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இதையும் ஸ்விட்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்விட்ச் பண்றதுன்னா அப்படியே ஸ்பேஸ், அதாவது அதோட பிளேஸ் வந்து ஸ்வாப் பண்றது தான் வந்து ஸ்விட்ச்னு அர்த்தம். ஓகேவா, அப்படியே அதோட பிளேஸ் வந்து மாத்தியாச்சு. அதான் இந்த கார்டோட ரூல்ஸ். இப்போ அடுத்தது பிளிப்பு. இந்த கார்டுலாம் இந்த கார்ட்ஸ் பேர் தான் வந்து சிம்பிள், ஆக்ஷன் சிம்பிள். இந்த ப்ளூ கலர் கார்டுக்கு மட்டும் தான் இந்த ஆக்ஷன் சிம்பிள்ஸ் இருக்காது, எல்லா கார்ட்ஸுக்கும் இருக்கும். காட்டுறேன் பாருங்க, எல்லா கார்ட்ஸுக்கும் தான் இருக்கும். காட்டுறேன், இந்த பாருங்க இருக்கா. மொத்தமா 3 ஆக்ஷன் சிம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நம்ம 2வது ஆக்ஷன் சிம்பிள் தான் பார்க்குறோம், பிளிப்பு. இது வந்து டபுள் சைடட் டைல்ஸ். ஓகேவா, ஃபிளிப்னா என்ன பண்ணோம்னா, இப்போ நான் அதை ஃபிளிப் பண்ண விருப்பப்படுறேன்னா அதை பாருங்க, இது அப்படியே இப்படி திருப்ப வேண்டியதுதான். பின்னாடியே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்லை, இது வேற மாதிரி இருக்கும். இதுவும் பின்னாடி வேற. டபுள் சைடட் டைல்ஸ். இது வந்து ஃபிளிப்பு. இந்த ஆக்ஷன் பேர் ஃபிளிப்பு. வந்து திருப்பிடணும் அப்படியே டைல்ஸை. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்னன்னா, அடுத்தது வந்து என்ன சிம்பிள் பார்க்க போறோம்னா ரொட்டேட். இந்த சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் போட்டுருந்தா ரொட்டேட். இருங்க காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ரொட்டேட். இப்போ இந்த கார்டு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த டாஸ்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பாருங்க இந்த ரொட்டேட் இருக்கா, நம்ம அப்படியே இந்த டைல வந்து இப்போ எந்த டைல வந்து ரொட்டேட் பண்றோமோ அப்படியே நம்ம ஒரு சைடு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். எந்த சைடு வேணாலும் பண்ணலாம், இந்த சைடு வேணாலும் பண்ணலாம், அப்படின்னா இந்த சைடு வேணாலும் பண்ணலாம். அதான் ரொட்டேட் கார்டு ஆக்ஷன் சிம்பிளோட ரூல். ஓகே கைஸ், இந்த கேம் புரிஞ்சிருக்கும். அதை மறுபடியும் எப்படி வின் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். மொத்தமா வந்து யார்கிட்ட வந்து 6 கார்டு இருக்கோ அவங்கதான் வின்னர். எந்த ப்ளூ கலர் கார்டு எந்த கார்டு இருந்தாலும் இத பாருங்க, இந்த மாதிரி டெக் இருக்கா, இந்த கார்ட்ஸ்ல மொத்தமா 6 கார்டு இருக்கவங்க மட்டும்தான் வின்னர் கேம். ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த ஆக்ஷன் சிம்பிளோட கார்டு ரூல்ஸும் புரிஞ்சிருக்கும். இன்னொன்னு சொல்றேன், இந்த கார்டு மிஷின் வந்து கரெக்டா முடிச்சிட்டாங்கன்னா அந்த கார்டு வந்து அவங்களுக்கே போயிடும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் காட்டுறீங்க, இப்போ இந்த பென் குயின் கண்டுபிடிக்கணும். இந்த பென் குயின் நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த கார்டு வந்து அவங்களுக்கே வந்துடும். அதான் அவங்களுக்கே போயிடுமா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டாஸ்க் முடிச்சு யார்கிட்ட வந்து 6 கார்டு இருக்கோ அவங்கதான் வந்து இந்த கேமோட முன்னாடியே சொல்லிருப்பேன், இப்ப மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்பதான் யார்கிட்ட வந்து இந்த மாதிரி டாஸ்க் முடிச்சு 6 கார்டு இருக்கோ அவங்கதான் வந்து இந்த கேமோட வின்னர். ஓகே கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து டெய்லி நோட்டிபிகேஷன் வந்து சேரும். பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.